இந்த போட் ஏறினதுலேருந்து பிரச்சனை தான். கேரளாவில் இருக்க ஆலப்பி ஹவுஸ் போட்டில் சும்மா ஜாலியாக ஸ்டே பண்ணலான்னு வந்த எங்களுக்கு ஒரு சோதனை வந்தால் பரவாயில்ல, ஒன்று மாற்றி ஒன்றுன்னு பல சோதனைகள் வந்துடுச்சு. நாங்கள் இதை பற்றி டூர் பேக்கேஜ் என்கிட்ட சொல்லவே இல்லை. பஜ்ஜி எப்படி இருக்குது திகட்டலா? நீங்கள் ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயத்தை முன்னாடியே செக் பண்ணோம் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க பயணத்தை ஆரம்பிப்போம். ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபேமிலியாக கேரளா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். 4 மணி ஜீப் ரைட், ஜிப்லைன் அட்வென்ச்சர்ஸ், யானை சவாரி அப்படின்னு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வரைக்கும் 7 மிஷன்ஸ் முடிச்சிருக்கோம் நம்ம கேரளாவில். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8வது மிஷன். ஆனால் இந்த மிஷன் எங்களை ரொம்ப சோதிச்சு பார்த்துருச்சு. ஆக்சுவலாக இந்த மிஷன் ஒரு ஹவுஸ் போட்டில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். தேக்கடியில் எங்கள் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ ஆலப்பி கிளம்பி போயிட்டு இருக்கோம். Thank you. It was wonderful. Like we had absolutely great time. Like food was also nice. Thank you. ஆக்சுவலாக இன்றைக்கி தேக்கடியில் செம்ம கிளைமேட். இந்த மலைகள்லாம் கடந்து இறங்கி நம்ம இந்த ஆலப்பி சைட் போகிறோம். ஒரு குட்டி தூக்கம், அப்புறம் சில மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம ஆலப்பி அடைஞ்சோம். ஆலப்பி வந்த உடனே சுற்றி தண்ணி, மிதக்கும் படகுகள், அந்த என்வாயன்மெண்ட் வந்துச்சுங்க. விண்ணை தாண்டி வருவாயா வைப்ஸு. அது மட்டும் இல்லாமல் தேக்கடியோட இங்கே வெதர் பயங்கர வார்மாக இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த ஹவுஸ் போட்டோட போர்டிங் பாயிண்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த ஹவுஸ் போட் எங்களுக்கு ஒரு டூர் பேக்கேஜ் தான் புக் பண்ணி கொடுத்தாங்க. என்ன சாய், ரெடியா ஹவுஸ் போட்டுக்கு? அங்கே ஆமாம், சாய் ஓரம் வந்திருக்கேண்ணா. 1 to 2 லஞ்ச் முடிச்சுட்டு 2 to 5:30 வச்சுருப்பாங்க. நாங்கள் இந்த போர்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தோடனே ஹவுஸ் போட் மேனேஜர் தான் எங்களை ரிசீவ் பண்ணி இப்போ எங்களோட லக்கேஜ்லாம் இந்த போட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார்னா, அவங்க எங்களுக்கு ஃபோட்டோவில் காமிச்சு கன்ஃபார்ம் பண்ண போட் ஏதோ கியர் பாக்ஸ் ப்ராப்ளம், அதனால் அன்அவைலபிள்னு சொல்லி இன்னொரு சூப்பர் போட் உங்களுக்கு மாற்றி தரேன் அப்படின்னு தான் இந்த போட்டுக்கு அவர் எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஓகே, பார்த்து. ஓகே, ஆல்ரைட். ஓகே, தேங்க்ஸ் சார். இங்கே வச்சு நம்ம உள்ளே வந்துட்டாங்க. முதல் முறை ஒரு ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ். உள்ளே இவங்க செட்டில் ஆக சொன்னாங்க. இன்னொரு 5-10 மினிட்ஸில் போட் எடுத்துருவாங்களாம். அங்கே பாரு, கீழே வாட்டர் பேரு சாய், வாட்டர் பேரு கீழே. இது டபுள் பெட்ரூம் போட் ஹவுஸ். ஸோ இதுதான் நம்மளோட ரூம் சொல்ல போகலாமா? ஒரு மாதிரி இந்த இடத்த பார்த்து ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. ஓ, இங்கே பேர் பெட்ரூம்லேருந்து உன் விண்டோவில் என்ன தெரியுது பாரு சாய். இது என்னது? இது ஹவுஸ் போட். ஏன்டா சிரிச்சுக்கிட்டே இருக்கா? இந்த ரூமு எங்கள் அப்பா அம்மா ரூமு. ஓகேவா பெட்டு? இது கிச்சன். அவர் நமக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. மேலே போய் பார்ப்போம். ஓகே, இங்கே ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி லாஞ்சு. ஓகே, எங்கேயா அவன் சின்ன பையன்? எங்க அவன்? உள்ள இருக்கானா? நீ படுத்துட்ட? என்ன நீ படுத்துட்ட? போட் ஹவுஸ்ல எந்திரி, விளையாடலாம் வா, விளையாடலாமா? சிக்கி 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 சிக்கி. உள்ள செட்டில் ஆனோடனே சேட்டா வெல்கம் ட்ரிங்க் எடுத்துட்டு வச்சுட்டாரு. ஓகேவா? என்னம்மா புளிக்குதா? ஸோ வெல்கம் ட்ரிங்க்லாம் குடிச்சு செட்டில் ஆனோடனே இவங்க போட் எடுத்துட்டாங்க. நம்ம போட்டை மூவ் ஆகுது. சார், நம்ம போட்டை கிளம்பிடுச்சு. ஒரு எவ்வளோ நேரம்? இங்கேருந்து நம்ம ஆலப்பி கெனால்ஸ் எல்லாம் செயில் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் பாயிண்ட்டுக்கு போகிறோம். அங்கே போகிறதுக்கு அரௌண்ட் ஈவினிங் ஆகிடும். அப்புறம் ஹோல் நைட் அங்கேயே ஹால் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நைட் இங்கே செயில் பண்ணக்கூடாதான். அதான் நம்ம போட் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சைடு போகும் போல. இவர் தான் நம்ம கேப்டன் அண்ணன். அப்படியே ஒரு காரை ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி இந்த போட்டை ரிவர்ஸ் எடுத்து திருப்பிட்டாரு. சாய், எப்படி இருக்கு வியூவு? நல்லா இருக்கா? இது கொஞ்சம் வார்மா. ஏய், அங்க பேரு ஈகிள்ரா. அதோ பேரு. ஏயா கத்துற? ஈகிள். ஈகிளா வல்ச்சரா? ஈகிளா? There's so much seaweed over there. ஆமா, ஃபுல்லா சீவீடா இருக்கு. Hey, they threw garbage in the sea. That's bad. அப்படியே இந்த கெனால்ஸ் மத்தியில் போகுது நம்மளோட போட் எடுத்து. 2 சைட்ஸும் வீடு. இங்கே பாருங்கள், கெனால்ஸ் மத்தியில் நம்ம போயிட்டுருக்கோம். வெனிஸ் ஆஃப் த ஈஸ்ட். ஆலப்பி இந்த ஆக்டிவிட்டி பண்ணலன்னா எப்படி? ஸோ போட் ஹவுஸ் ஸ்டே நம்மளோட
இவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இல்லை போட் ஹவுஸு, எனக்கும் இதான் ஃபஸ்ட்டு. மேலே அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து அவர் ஃபுட்டு ரெடி பண்ணிட்டாரு மத்தியானம் லஞ்சுக்கு. இது சாம்பாரா? சாம்பார், ஓகே. நாங்கள் கேட்டிருக்கோம் வெஜிடேரியன் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே மிக்ஸ்டு. சாம்பார், சாலடு, அப்பளம், இது ஏதோ பொரியல்ல பொரியல், இது கேபேஜ், பீன்ஸ். இது மட்டும் இல்லாமல் அவங்க கறி மீன் ஃப்ரை அதுவும் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். கறி மீன். வெஜிடேரியன் அண்ட் நான்வெஜ் காம்பவுண்டோடனே நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டோம். ஆனால் நான்வெஜ்ஜாக வெறும் கறி மீன் தான் வந்தது. கறி மீன் முள் இருக்கா நான் மீனில்? ஃபுட்டு வந்து எனக்கு பர்சனலாக கொஞ்சம் சுமாராக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ரசம்லாம் வந்து சப்புன்னு இருந்தது. ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட்டே வந்து தெரியல. மேபி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துட்டேனோ என்னமோ. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கெனால்ஸ் எல்லாம் கடந்து இந்த மெயின் வாட்டர் ஏரியாவுக்கு வந்துட்டோம். சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹவுஸ் போட்ஸு. அது இது ஸ்பீட் போட். அது எது? அவன் அதை பார்த்து தான் ஊற்றிட்டு போனான் நம்பர். கீழே ஆக்சுவலாக ஃபுல்லாக கிளாஸு பயங்கர வார்மாக ஆரம்பிச்சிருச்சு. சரி அதனால் மேலே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா கேரளாவோட அந்த டிப்பிக்கல் பேக் வாட்டர்ஸ், அந்த நீர் வழிகளில் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 900 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து ஸ்பேன் ஆகிருக்கிற ஒரு ஸ்ட்ரெச்சு. இதில் வந்து கெனால்ஸ், ரிவர்ஸ், லேக் எல்லாமே அப்படியே இணைஞ்சிருக்கு. ஒரு காம்ப்ளெக்ஸ் வாட்டர்வே சிஸ்டம். இது மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பல கிராமங்களும் கூட. உள்ள ஏசி வந்து போட மாட்டேன்ட்டாங்க. பயங்கர அனலுங்க உள்ள. இவங்க வேற வந்து ஏசி போட மாட்டேனே சொல்லிட்டாங்க. அதாவது நைட்டு 9லேருந்து மார்னிங் 5 வரைக்கும் தானா. அந்த பேக்கேஜ் தான் எடுத்துருக்கோம் நாங்கள். இதை பற்றி வந்து இந்த டூர் பேக்கேஜ் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ நம்ம கிளம்பிட்டோம். கிளம்பி வாட்டர்ஸில் வந்து பாதி தூரம் இருப்பேன். அப்புறம் நான் டூர் பேக்கேஜுக்கு கால் பண்ணி கேட்குறேன், இது மாதிரி என்ன நீங்கள் ஏசி வந்து எங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் நாங்கள் இப்போ ஆன் பண்ண சொல்கிறேன்னு அவங்க வந்து இந்த ஹவுஸ் போட் மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவர் மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நீங்கள் கரையிலேருந்து கிளம்பிட்டீங்க, ஸோ இங்கே எங்கேயுமே வந்து நம்மளால் இது பண்ண முடியாது. ஏசி ரன் பண்ணோன்னா செப்பரேட்டாக ஃபியூவல் வேணும். ஸோ அது வந்து போட் எங்கே ஃபஸ்ட்டு ஆங்கரிங் பாயிண்ட்டுக்கு போகுதோ அங்கே நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அங்கே வந்து நம்ம ரீஃபியூவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏசி ஆன் பண்ணுறோன்ட்டாங்க. செம்மானல். 3:30 மணி ஆகிடுச்சு. இப்போ 5:30 தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் பாயிண்ட் தான். அதனால் நீங்கள் மேலே போய் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. அங்கே போயிட்டோம். அவங்க வந்து நம்மக்கிட்ட இந்த ஃபேக்டே சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து ஹவுஸ் போட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இதை செக் பண்ணிக்கோங்க, டீலக்ஸா சூப்பர் டீலக்ஸா அப்படின்ட்டுன்னு. அது மாதிரி இவங்க தனியாக ஒரு லேயர்ஸ் வச்சுருக்காங்க. நான் வந்து தனியாக போட்டு வந்திருந்தேன்னா நான் இவங்களை கேட்டிருக்கலாம், ஹவுஸ் போட் மேனேஜர். நான் வந்து பேக்கேஜ் மூலியமாக வந்தேன். ஸோ அதனால தான் நான் அவங்கள கேட்குறேன். அவங்க வந்து என்ன பேக்கேஜ் போட்டாங்கன்ற அந்த ஃபேக்டே வந்து என்கிட்ட சொல்லலை. அவங்க வந்து பிக்சர்ஸில் ஒரு ஹவுஸ் போட் காமிச்சாங்க. அந்த ஹவுஸ் போட்டே இது கிடையாது. அது நல்ல ப்ரீமியமாக இருந்துச்சு. இது ரொம்ப லோ குவாலிட்டி. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தடதான் ஆடுது. அவங்க ஃபோட்டோவில் காமிச்ச வீட்டுக்கும் நாங்கள் ஃபோட்டோவில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ண அந்த வீட்டுக்கும் இந்த ஹவுஸ் போட்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. அதுக்கப்புறம் இதை வந்து நான் அந்த டூர் பேக்கேஜ் கிட்ட அமுச்சு வச்சேன். அவங்க பார்த்துட்டு ஆமாம் இது சரியில்லை, மேபி தெரில யார் மேலே இது மிஸ்டேக், டூர் பேக்கேஜ் மேலேயா இல்லைனா அவங்க கோஆர்டினேட் பண்ண இந்த ஹவுஸ் போட் மேனேஜர் மேலேயா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த டாய்லெட்டில் ஏதோ ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வேறு போல். தனியாக அது வேறு ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருந்தது ஒரு பக்கம். சரி கொஞ்ச நேரம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி தான் மனசு தேத்திக்கிட்டோம். அவ்வளோதான், ராத்திரி வரைக்கும் இங்கே உட்காருங்க. இதுதான் நம்ம ஏசி. மழை இங்கே வருது. ஆமாம், இப்போ மழை தூரிட்டு இருந்தது. ஸ்பீட் போட் அங்கே ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. பாருங்க. அப்பா வேற மசாஜ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னென்ன மசாஜ் பாருக்கு. இந்த போட் ஆப்ரேட்டர் வேறு தனியாக ஒரு மசாஜ் மெனு கொடுத்தாங்க. இது ஏதாச்சும் நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், இங்கே ஒரு இடம் இருக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டோம். என்னடா பண்ணி வச்சுருக்காங்க? என்னது அது? என்ன பண்ணி வச்சுருக்கிற நீ? இதுதான் லோ காஸ்ட் மசாஜாம் சாய் கண்டுபிடிச்சது. அவன் ரூமில் போட்டுற டவல் எடுத்துட்டு வந்து இது ஆடிட்டு இருக்கான். பண்ணுறதுக்கு வேறு வேலை இல்லைன்றதுக்காக. ஒருத்தருக்கு இங்கே எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே இருக்கிற பொருட்கள்லாம் ப்ராப்ஸாக யூஸ் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கிறான். இந்த கெனால்ஸ் வழியாக போகிறப்போ வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். இந்த கரையோரம் இருக்க சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவலோட கீழே இருக்குது. ஸோ அதாவது இங்கே ஃப்ளட் வந்துச்சுன்னா ஈஸியாக வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடும்.
இந்த கெனால்ஸ்லாம் கடந்து ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இங்கே ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே வந்து இவங்க இந்த போட்டை டாக் பண்ணாங்க. ஸோ இங்கே நம்ம ஃப்ரெஷ் ஃபிஷ் வாங்கி கொடுத்தோம்னா இவங்க உள்ளே சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் அதுவும் வேணான்ட்டோம். பூச்சி இங்கே பேர் பூச்சி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஊருக்கு போகிற வழியில் இந்த கவர்மெண்ட் பஸ்லாம் டாப் போடுவாங்கல்ல பிரேக்குக்கு, அது மாதிரி இருக்குது அந்த இடம் பாப்புலராக. இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் பாயிண்ட் கிட்ட போயிட்டுருக்கோம். அப்படியே நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு சூப்பர் டீ ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்க்ளூசிவ் ஆஃப் ஸ்நாக்ஸ். அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. தூங்கிட்டு இருக்கு. இது என்னது? Banana butter. பனானா ஃப்ரிட்டர்ஸா? போட்டுட்டான் ஒரு கடி கடிச்சு சூடா இருக்குன்னு போட்டான். டீ வேற ஈவினிங். யாருக்கு அது? எனக்கு அது. கீழே அவங்களே வந்து டீ போட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப தண்ணியாக இருக்குது, என்ன பண்ணுறது? ஆனஸ்ட்டாக சொல். போட்டை மாற்றி கொடுத்துட்டாங்க, ஏசி இல்லை. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுவும் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்நாக்ஸும் சுமார் தான். ஒரு பேர் பஜ்ஜி சாப்பிட ஒரு ஸ்டைல் இது. காசிக்கு போனாலும் கர்ம வளராதுன்ற மாதிரி அதில் எவ்வளோ அழுத்தினாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் பண்ணால் என்ன போயிருமா? அது எடுத்துக்காட்டுங்க. ஏய் யானிகா வேணாம் அவனுக்கு. சாருக்கு ஒரு 2 வாழைக்காய் பஜ்ஜி, ஒரு டீ. பஜ்ஜி எப்படி இருந்தது? நான் கேட்டேனா? கதை மட்டும் கேட்குறேன். திகட்டலா? எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு போகிறேன், எங்கள் அப்பாவே சொல்லிட்டாரு. இப்படி நேந்திரம் பழமா குத்துந்தாலே சாப்பிட்டு எப்பேற்பட்ட சோதனையை கொடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். எங்கள் அப்பாவே வந்து கடைசியாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. பஜ்ஜிலாம் பாருங்கள் சரியாக வேகவே இல்லை. இப்போ நான் கொளுத்து விட்டானுங்களா நான் பேர் ஏதோ தீயா இருக்குடா, தீ வந்துக்கிட்டே இருக்கு பேர் ஏதோ. என்னதுடா அது? எதுக்கிட்ட அந்த புகை வருது? வெற்றிகரமாக நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. அவ்வளோதானே? இங்கே ஸ்டாப்பா? 8 மணி. இது மாதிரி எங்கே வேணால் நிறுத்திடலாமா? ஓ, இது உங்களுக்காக அலோகேட் பண்ண ஸ்பேஸா? ஓ ஓகே ஓகே, சரி சரி. இவங்களுக்கு நீங்கள் ஒரு டெசிக்னேட்டட் ஸ்பாட் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இவங்க நிறுத்தணும் போல். ஏன்னா போட் வந்து இவங்க பவர் அப் பண்ணுறாங்க. இந்த போட்டை வந்து இந்த கரையில் டாக் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க வீட்டில் இருந்து பவர் எடுக்கிறாங்க ஃபுல்லாக இன்னைக்கு நைட்டுக்கு. ஒயர் இங்கே போயிட்டு இருக்கு பாருங்கள், அங்கே ரீஃபில் பாயிண்ட் இங்கே இருந்து பக்கத்தில். ஏய் சாய், இப்போ இவங்க போட்டு ஸ்டாப் போட்டாங்கல்ல, இங்கேருந்து வந்து அலப்பி பீச் வந்து பக்கத்துலையா. ஸோ இங்கேயே வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா அரேஞ்ச் பண்ணுறேன்னு இருக்காரு. 700 rupees போயிட்டு வரத்துக்கு. வாங்க பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டோம். இவங்க மார்னிங் வரைக்கும் இங்கேருந்து எடுக்க மாட்டாங்க. பக்கத்துலேயே பீச்சு, ஷாப்பிங் எல்லாமே இருக்குது, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த ஆட்டோக்கார அண்ணா வந்துட்டார். ஓகே ஓகே சேட்டா, பாய், போயிட்டு வரோம். உள்ளே உட்காருங்க எல்லாரும் போயிட்டு. மார்க்கெட் வேணாம், பீச் இங்கே. ஒன்லி பீச். உட்காருங்கப்பா. ஒல்லிட்டே இருக்கு, நானும் வேண்டாம் வேண்டாங்கிற. உட்காருங்க நீங்கள். போகலாம் சேட்டா. அவ்வளோதான், போட்டுக்கு பாய் சொல்லிடுங்க. பாய் பாய். ஆட்டோலாம் ஏற்றி போகிறோம் மாட்டாங்க. நாங்கள் போட்டில் இருக்க வரைக்கும் நல்ல வெயில் அடிச்சிருந்தது. இப்போ இறங்கி பீச்சுக்கு போகிற இந்த கேப்பில் மழை வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடு வந்து ஃபஹத் ஃபசல் நஸ்ரியா வீடாம். ஸோ ஆட்டோக்கார அண்ணன் வந்து எங்களை பீச்சில் விட்டுட்டு கிளம்பிட்டாரு. நீங்கள் பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் திரும்ப வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. நாய் இருக்குது தெரியுதா சாய்? மத்தியானத்துலேருந்து ஒருத்தனை போட்டில் அடைச்சி வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், இந்த திறந்த வெளியை பார்த்தோன்னே அண்ணனை கையிலேயே பிடிக்க முடியல. பெல்ட் அடிக்கிறான், ஓடுறான். வாட்டர், பீச் வாட்டர். அங்கே பேர் சின்ராஜுக்கு இப்பே சந்தோஷம். தண்ணியில் கலவை கலவை கலவை. ஐயோ ஏய், தண்ணி பெருசாக வரப்போ நம்ம ஓடிடணும் சாய், ஓகேவா? ஓஹோ, தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆட்டம் போட்டிருப்போம். இன்றைக்கின்னு பார்த்து எங்கள் நேரம் இப்போது மழை வர ஆரம்பிச்சிருச்சு. வாங்க எல்லாம் போகிறாங்க, மழை ஆரம்பிக்குது. வாங்க வாங்க, எல்லாரும் போயிட்டாங்க மழைன்னொன்னே ஃபுல்லாக. அங்கே பாருங்க, அவ்வளோதானா பீச்சு, 5 நிமிஷம் தான். வாங்க வாங்க, ஒரு செல்ஃபி ஒன்று போ. சாய் சீஸ் சோகமாயிட்டான், பீச்சு மழை பெய்யுதுன்னு கணக்குது. ஓடுங்க.
அங்கே போய் நின்றுலாம் வாக்கண்ணா. மழை வந்து நம்ம பீச் பிளானையும் ஸ்வாகா பண்ணி விட்டுடுச்சு. அதனால் நம்ம ஆட்டோக்காரர் அண்ணனுக்கு ஃபோனை போட்டு, அண்ணே எங்களை திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு போட்லேயே விட்டுருங்க அப்படின்ட்டோம். தேங்க்ஸ் சேட்டா, பாய். பாய். ஒரு நாளில் பல சோதனைகள். சரி, டின்னர் சாப்பிட்டுட்டு இந்த டேவை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இவங்க ஹவுஸ் போட்லேயே நமக்கு வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இது வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் காம்போ. வெண்டைக்காய் பொட்டேட்டோ, ரசம், சப்பாத்தி, தால், இன்னும் ஒன்று வரணும்னு நினைக்கிறேன், சிக்கன் ஃப்ரை. இது லஞ்சு கம்பேர் பண்ண டின்னர் எவ்வளோ பரவாயில்லைங்க, நல்லா இருந்துச்சு. நம்ம டின்னர் ஓகேவா? தால் நல்லா இருக்கா? நான்வெஜ்லேயே உங்கள் ஒரு ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. மத்தியானம் ஃபிஷ்ஷுனா நைட்டு வந்து சிக்கன். குட் நைட், டைம் டு ஸ்லீப், பாய். See you later. குட் மார்னிங். அடுத்த நாள் காலை. நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சு கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. அதனால் மார்னிங் வந்து சூப்பர் அட்மாஸ்ஃபியராக இருந்துச்சுங்க. ஜன்னலை ஓப்பன் பண்ணால் இதுதான் வியூ. டோரை திறந்து இது போவோம். இது ஒரு குட்டி பேசேஜ் தான். நமக்கு மார்னிங் காஃபி ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த கரையோரம் ஒரு குட்டி வாக் போடுவோம் அப்படின்னு இப்படி வந்திருக்கேன். இது கேரளா பப்ளிக் போட்டா? ஓ, 8 ருபீஸா? அதில் போய் பாருங்கள், 8 ருபீஸில் போயிடலாமா இங்கேருந்து. கேரளா கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறது அந்த போட்டு. நேற்று அண்ணன்கிட்ட ஈவினிங் இவர்கிட்ட பேசினா அவர் என்ன சொன்னார்னா, இந்த தண்ணி இருக்குல்ல, இது அப்படியே பொங்கி இவங்க வீட்டுக்குள்ளே போயிடுமா இங்கே. இந்த அண்ணா என்ன பண்ணார்னா, நம்ம மார்னிங் பைக்கில் இருக்க தூசை தட்டிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இவர் போட்டில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு போட்டை அப்படியே ஓட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த போட் ஹவுஸ் ஸ்டே எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். நைட்டு ஓகே, தூக்கம் நல்லா இருந்துச்சு. சில போட்டு ட்ராவலில் இருக்கிறப்ப அந்த வியூஸ் நல்லா இருந்துச்சு. அதை தவிர்த்துட்டு இந்த போட் ஏறினதுலேருந்து பிரச்சனை தான். நான் ஹவுஸ் போட் மேனேஜர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சார் ஃபோட்டோவில் காமிச்ச போட்டும் இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, அவர் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஃபோட்டோவில் அப்படி தான் சார் இருக்கும், அது வந்து ஃபர்ஸ்ட் டே எடுத்த பிக்சர் வேறு போட்டுக்கு, ஸோ அந்த போட்டும் இதே மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது அப்படின்றார் அவர். அதுதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் இது மாதிரி இன்கரெக்ட் இமேஜஸ் அனுப்புறது வந்து அன்ஃபேர் இல்லை அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இமேஜஸை பார்த்து தான் புக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஹானஸ்ட்டாக இப்போ கரண்ட் ரெப்ரசன்டேஷன் தான் இமேஜாக அனுப்பணும். அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸ் அதை பார்த்து அக்யூரேட்டாக புக் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொன்னேன். அவர் வந்து ஓகே சார், அது எங்கள் மிஸ்டேக் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறமா. ஸோ இவங்க இந்த டூர் ஆப்ரேட்டர்ஸோ இந்த மேனேஜர்ஸோ வந்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது மாதிரி ஃபோட்டோஸை கிராஃபிக்ஸ் பண்ணி போட்டு கஸ்டமர்ஸ் இங்கே வந்து அவங்க கஷ்டப்படுறதுக்கு பதில் நீங்கள் உண்மையான ரெப்ரசன்டேஷனை கொடுங்க. உங்களோட ஹோட்டலோ எதுவோ எந்த ஸ்டேட்டஸில் இருக்கோ அதை போடுங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் டிசைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த கம்யூனிகேஷன் லேப்ஸ் எங்கே நடந்ததுன்னு தெரில. இந்த டூர் பேக்கேஜில் இருக்கவர் அவங்களுக்கு சொல்லியா, இல்லை அவங்க சரியாக அதை கோஆர்டினேட் பண்ணலையா அப்படின்ற எந்த இடத்துல அந்த கம்யூனிகேஷன் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்றது வந்து தெரியல. இது மாதிரி ஹவுஸ் போட் வந்து அலப்பையில் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணுங்கள். ஃபுட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். மெனு வந்து முன்னாடியே செக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஏசி, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் மாதிரி சம்மர் சீசனில் வரீங்க அப்படின்னா குறிப்பாக ரூம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸில் இருக்குது. அதனால் உள்ளே வெளியே இருக்கிறதோட உள்ளே பயங்கரமாக ஹீட் ஆகிடும். என்ன பண்ணுறது, அவ்வளோதான், போர்டு ஆகிட்டோம், கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் அதை ஒன்றுமே மாற்ற முடியாது. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக பார்த்தோம்னா கொடுத்த காஸ்ட்டுக்கு இங்கே இருந்த ஃபுட்டு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ஓகே. இப்போ அவங்க போட்டை எடுத்துட்டாங்க. இங்கேருந்து நம்ம கிளம்பி நேற்று எங்கே போட் பண்ணமோ அதே பாயிண்ட்டுக்கு இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டாங்க. ஆப்பம், புட்டு, கடலைக்கறி. தனியாக வந்து வால் மாதிரி போட்டிருக்காங்க, அப்படியே பவுண்ட்ரி மாதிரி. ஸோ சேட்டா வந்து இது உள்ளே வந்து போட்டை அப்படியே திருப்பிட்டு திரும்ப வெளில கொண்டு போகிறாரு. ஓகேங்க, இப்போ நம்மளோட ஜேர்னியோட எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம். பட் ஆனால் இந்த பயணம் எங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அமைஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு டூர் ஆப்ரேட்டர் மூலமா புக் பண்ணுறீங்கனாலோ இல்லை அலப்பே வந்து இங்கே போட் ஹவுஸ் நீங்கள் ரெண்ட் பண்ணுறீங்கனாலோ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண அந்த பாயிண்ட்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இத்தோட நம்மளோட மிஷன் நம்பர் 8 முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்க இன்னும் சில அட்வென்ச்சர்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, take care, take it easy, bye.